சங்கீதம் 37 27வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 37 27வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். தீமையை விட்டு நாம் விலகி நன்மை செய்ய வேண்டுமா? இந்த பூமியில தீமை செய்கிற அநேக மக்கள் இருக்கிறாங்க. கெடுதல் பண்ணுகிற, கெடுக்கிற, மற்றவங்களை அழிக்கிற, மற்றவர்களுக்கு கெடுதல் செய்து அழிவை உண்டாக்கிவிட்டு சந்தோஷப்படுகிற மக்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? தீமையை விட்டு நம்ம விலகணுமா? அப்படின்னா தீமை செய்வதை நம்ம நிறுத்தணுமா? தீமை செய்வதை நிறுத்திட்டு என்ன செய்யணுமா? நன்மை செய்யணுமா? நன்மை செய்யணுமா? நமக்குள்ள நன்மை செய்கிற ஒரு குணம் உருவாக்கப்படணும். நல்லது செய்கிற ஒரு எண்ணம் உருவாக்கப்படணும். இந்த சமுதாயத்துக்கு, இந்த தேசத்துக்கு, கஷ்டப்படுகிற மக்களுக்கு, வறுமையின் பிடியில் இருக்கிற மக்களுக்கு, அநீதி இழைக்கப்படுகிற மக்களுக்கு, வியாதியின் பிடியில் சிக்கி தவிக்கிற மக்களுக்கு, பிசாசின் பிடியில் இருக்கிற மக்களுக்கு நன்மை செய்யணும், அவங்களுக்கு உதவி செய்யணும், அவங்களுடைய விடுதலைக்காக போராடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்குள்ள உருவாக்கப்பட்டு அதை செய்ய ஆரம்பிக்கணும். ஏழை எளிய மக்களுக்கு நான் ஆதரவாக இருக்கணும், உதவி செய்யணும், சாப்பாடுறவருக்கு சாப்பாடு கொடுக்கணும், வஸ்திரம் இல்லாதவருக்கு வஸ்திரம் கொடுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உருவாக்கப்பட்டு அந்த காரியங்களை நன்மையை செய்கிறவங்களா நம்ம மாறணும். இப்படி நம்ம செய்யும்போது பைபிள் சொல்லுகிறது, நாம் பூமியிலே நிலைத்திருப்போமா? நிலைத்திருப்போம். நம்முடைய குடும்பங்கள் நிலைத்திருக்கும், நம்முடைய சந்ததிகள் இந்த பூமியிலே நிலைத்திருக்கும். ஆகையால் இந்த நாளிலே தீமை செய்கிற குணம் யாருக்குள்ளாவது இருக்குமானால் அதை விட்டு விலகி நன்மை செய்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். நன்மை செய்வதனால் என்னென்ன நடக்குமா? முதலாவது, ஆதியாகமம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால், நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். போதும், பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ அப்படின்னா, நன்மை செய்யும் பொழுது நமக்கு மேன்மை உண்டாகிறது. நன்மை செய்யும் பொழுது மேன்மை உண்டாகிறது. நாம் தீமை விட்டு விலகி இந்த பூமியிலே நன்மை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு மேன்மை உண்டாகிறது. உபாகமம் 28:1 பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. மேன்மை என்றால் அது ஒரு உயர்வை குறிக்கிறது, அது ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை குறிக்கிறது. இந்த உலகத்திலே எல்லாரும் மேன்மையாக இருக்கத்தான் விரும்புகிறாங்க, உயர்ந்திருப்பதுக்கு தான் விரும்புகிறாங்க. அதற்காக என்னென்னமோ முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நீ மற்றவங்களுக்கு நன்மை செய்து பாரு, தீமை செய்யாத, உனக்கு நான் நன்மையை கொடுப்பேன். இந்த வசனம் ஆதியாகமம் 4:7 எங்கே எப்பொழுது யாரால் பேசப்பட்டது? அதாவது காயின் தன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாக எரிச்சல் அடைந்த பொழுது அப்போது ஆண்டவர் பேசின ஒரு வார்த்தை, நீ நன்மை செய்யப்பா, அப்போது உனக்கு மேன்மை உண்டாகுன்னு சொன்னார். நீ நன்மை செய்யாமல் மேன்மை உண்டாகும், நான் உன்னை நேசிப்பேன், நான் உன்னை அங்கீகரிப்பேன், நான் உன் காணிக்கை அங்கீகரிப்பேன், நான் உன்னை உயர்த்துவன் எப்படி நினைக்கிற? நீ நன்மை செய்து பாரு, உனக்கு மேன்மை உண்டாகும். ஆபேல் நன்மை செய்தார். அவன் தலையீற்றுகளை கொடுத்தவைகளை கர்த்தருக்கு கொடுத்தது மட்டும் இல்லை, நன்மை செய்தவன், அவன் நீதிமான். அவன் நன்மை செய்ததை போல நீ நன்மை செய்து பாரு, உனக்கு மேன்மை உண்டாகும் ஆண்டவர் பேசுகிறார். தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் வாழும் பொழுது நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் மேன்மை வர வேண்டும் என்றால் கண்டிப்பாக தீமையை விட்டு விலகி நன்மை செய்கிற குணத்தை கண்டிப்பாக நாம் பெற்றுக்கொள்வோம், கண்டிப்பாக பெற்றுக்கொள்வோம். அப்போதான் நமக்கு மேன்மை உண்டாகும். 2வது, 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 24வது அதிகாரம் 16 19 வசனம்.
தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடே சொல்லி முடிந்த பின்பு, தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடே சொல்லி முடித்த பின்பு, சவுல் என் குமாரனாகிய தாவீதே, சவுல் என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தமல்லவா என்று சொல்லி, இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவீதை பார்த்து, தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ என்னை பார்க்கலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானும் உனக்கு தீமை செய்தேன், நானும் உனக்கு தீமை செய்தேன், நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க நீ பண்ணினாய், எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய், கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும், கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தோம், நீ என்னை கொன்று போடவில்லை, நீ என்னை கொண்டு போடவில்லை. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ, அவனை சுகமே போக விடுவானோ. இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. உனக்கு நன்மை செய்வாராக. பார்த்தீங்களா, நாம் நன்மை செய்தால் கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். அந்த வசனம் சுட்டி காட்டுது. என்ன நன்மையை தாவீது இந்த இடத்துல செய்தார்? சவுல் தாவீதை கொல்லுவதற்கு விரட்டி கொண்டே இருக்கிறார். அநேக ஜனங்களை கூட்டிக் கொண்டு தாவீதை கொல்லுவதற்கு சவுல் ராஜா தேடிக்கொண்டே இருக்கிறார். திடீரென்று ஒரு இடத்துல ஒரு குகைக்குள்ள போய் அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்போ தாவீதோடு கூட சொல்றாங்க, அவர் ஒரு குகைக்குள்ள இப்போ போய் இருக்கிறாரு, அவர் நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்துட்டாரு, அவரை கொலை பண்ணிடுவான்னு கேட்குறாங்க. தாவீது என்ன செய்கிறார் தெரியுமா? அவர் உட்கார்ந்து இருக்கும்போது அப்படியே பின்னால் வழியா போய் அவருடைய வஸ்திரத்தின் ஒரு தொங்கலை அறுத்து எடுத்து விட்டு வந்து விட்டார். பாருங்க, சவுல் உடுத்தி இருந்த வஸ்திரத்துடைய தொங்கலை அறுத்த அந்த தாவீது நினைச்சிருந்தா சவுலை கொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகியிருக்குமா? ஆகியிருக்காது. சவுலை கொல்லல. இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் சவுல் வந்து தாவீதை பார்த்து சொல்றார், என் மகனே, நான் உனக்கு தீமை செய்தேன், நீ எனக்கு நன்மை செய்த. கர்த்தர் என்ன உன் கையில் ஒப்பு கொடுத்தோம், நீ எனக்கு தீங்கு செய்யலை, நீ எனக்கு நன்மை செய்தாய், அதனால கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார் என்று சொல்லுகிறதா பார்க்கிறோம். ஆம் தேவ பிள்ளைகளே, ஒரு எதிரி தன் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டோம், அந்த எதிரியை தாவீது ஒன்றும் செய்யலை. தன்னை கொல்லுவதற்கு தேடுகிற எதிரி, யோசித்து பாருங்களா, தன்னை கொலை பண்ணுவதற்கு துரத்தி கொண்டு வருகிறவன் தன் கையிலே கிடைத்தால் யார்தான் விட்டு வைப்பார்கள்? ஆனால் இங்கே தாவீது அவனை கொலை செய்யவில்லை. இப்போது சவுலுடைய உள்ளத்திலிருந்து சொல்லுகிறான், இந்த நன்மை நீ எனக்கு செய்தனால கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார். தேவ பிள்ளைகளே, நம்ம நன்மை செய்யும் பொழுது நமக்கு ஆண்டவர் நன்மை செய்கிறார். அதான் பைபிளில் மத்திய 5 இருக்குது, இரக்கம் உள்ளவன் இரக்கம் பெறுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம நன்மை செய்தால் நமக்கு கண்டிப்பாக நன்மை கிடைக்கும். நான் சில நேரங்களில் சில கஷ்டப்படுகிற மக்களுக்காக ஜெபிக்கும் பொழுது தேவன் அவர்களுக்கு நன்மை செய்கிறதையும் பார்த்திருக்கிறேன், சாட்சி சொல்வதையும் பார்த்திருக்கிறேன். சிலருக்காக சில நேரங்களில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்லுவதையும், அவர்களுக்கு நான் நன்மை செய்வதற்கான எந்த முகாந்திரம் அவருடைய வாழ்க்கையில் இல்லை என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துவதையும் பார்த்திருக்கிறேன். ஒரு சிலருக்காக நான் ஜெபித்த நேரங்களில் இவர்கள் யாருக்குமே நன்மை செய்யாதவர்கள், இந்த பூமியிலே நன்மை செய்வதற்கு வாய்ப்பு இருந்தும் எந்த நன்மையும் யாருக்கும் செய்யாதவர்கள், இவர்கள் இப்போது இக்கட்டான நேரத்தில், ஆபத்தான நேரத்தில் என்னை தேடி வந்திருக்கிறார்கள். விடுதலைக்காக வந்திருக்கிறார்கள், நன்மைக்கு வந்திருக்கிறார்கள். ஒரு நன்மையும் மற்றவனுக்கு செய்யாத இவர்களுக்கு நான் எப்படி நன்மை செய்ய முடியும் என்பதை கூட ஆண்டவர் கேட்ட அனுபவத்தை நான் பார்த்திருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, புரிந்து கொண்டீர்கள்? சிலர் சொல்வார்கள், நம்ம யாருக்கும் தீமையும் செய்யக்கூடாது, யாருக்கும் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம், நம்ம பாடலும் நாம் இருக்கலாம் என்று. மற்றவங்களுக்கு தீமை செய்யக்கூடாதா, நன்மை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லையே. நன்மை செய்யக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. நன்மை செய்வதற்கு வாய்ப்பு திராணி இருந்தால் செய்து தான் ஆகணும். அப்போ தான் நமக்கு நன்மை வரும். நன்மை வரும். சிந்தித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு நீங்கள் நன்மை செய்திருக்கீங்க, எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கீங்க, எத்தனை பேரை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க, எத்தனை பேருக்கு மருத்துவ செலவுக்கு உதவி செய்திருக்கீங்க, எத்தனை பேர் விழுந்து கிடக்கும்போது தூக்கி விட்டுருக்கீங்க, எத்தனை பேர் அழுது கொண்டிருக்கும்போது கண்ணீரை தொடச்சிருக்கீங்க, எத்தனை பேர் ஆபத்தான நேரத்தில் அவங்களுக்கு நீங்கள் ஆறுதலாக இருந்திருக்கீங்க. யோசித்து பாருங்களா, சிந்தித்து பாருங்களா. தேவ பிள்ளைகள், நமக்கு நன்மை செய்கிற உண்மையான குணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு நன்மை நடக்கும்.
நன்மை என்று சொன்னால் நம்ம சுயநலவாதிகளாக அல்ல, நம்முடைய சுய இன்பத்திற்காக, சந்தோஷத்திற்காக மற்றவங்களுக்கு பணமோக்கு பொருளை கொடுத்து நம்ம வாழ்வதல்ல. அது நன்மை கிடையாது. ஒரு நாள் நீங்கள் அதை குறித்து யோசிக்கவே கூடாது. சில அப்படி நினைக்கிறாங்க, நம்முடைய காரியத்துக்கு நம்ம சிலரை பயன்படுத்துகிறோம், பணம் கொடுக்குறேன். அப்படி கிடையாது. உண்மையாக மனது உருக்கத்தோடு கஷ்டப்படுற சூழலை அறிந்து புரிந்து தேவனுக்கு முன்பாக மனசாட்சி முன்பாக நிறுத்தி நாம் செய்கிற சில உதவிகள் தான் நமக்கு கை கொடுக்கும். மறந்து விடக்கூடாது. அதனால் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் கத்தெடுத்து நமக்கு நன்மை உண்டாவதற்கு இந்த தாவீதை போல நன்மை செய்வோம். எதிரிகள் தன் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட போது கூட, சவுல் தன்னை கொலை பண்ணுவதற்கு வந்த சவுல் ஒப்பு கொடுக்கப்பட்ட போது கூட தாவீது கொலை செய்யவில்லை. அதனால் கர்த்தரால் அவர் நன்மையை அனுபவிக்கிறார். மூன்றாவதாக நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. கிருபையும் சத்தியம் உண்டு. நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ அப்படின்னா நன்மையை செய்கிறவர்களுக்கு கிருபையும் சத்தியமும் உண்டு. நன்மை நன்மையை யோசித்து நன்மையை மற்றவங்களுக்கு செய்கிறவங்களுக்கு ஆண்டவர் கிருபையை வெளிப்படுத்துறாரு, சத்தியத்தை வெளிப்படுத்துறாரு. சத்தியம் உண்டு, கிருபை. இந்த கிருபை என்ற வார்த்தை பைபிளில் அநேக இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா நோவா காலத்தில் ஜனங்கள் எல்லாரும் தீமை செய்துட்டு இருக்கிறாங்க. முழு மக்களை அழிப்பதற்கு, தேசத்தை அழிப்பதற்கு தேவன் தீர்மானித்தார். ஆனால் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்ணில் கிருபை கிடைச்சதுனால ஒரு பேழையை உண்டு பண்ண வைத்து நோவாவுடைய குடும்பத்தை அதுக்குள்ள வச்சு காக்கிறாரு. பாருங்க, ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னா எல்லாத்தையுமே அழிச்சிருக்கலாமே, எல்லா மக்களையும் அழிச்சிருக்கலாமே. அப்படி இந்த பூமியில ஜனம் வேண்டான்னு நினைச்சிருக்கலாம். எல்லாரும் அழிச்சிட்டு ஒன்னேன்னு உருவாக்கி இருக்கலாமே. ஆதாம மண்ணினால் உருவாக்கினவருக்கு, ஏவாளை எலும்பினால் உருவாக்கினவருக்கு எல்லாத்தையும் அழிச்சிட்டு இன்னும் ஒரு புதிய ஒரு சிருஷ்டிப்பை உண்டாக்க முடியாதா? முடியும். ஆனால் ஆண்டவரை பாருங்க, சரி நோவாவை காப்பாற்றுவோம், நோவா குடும்பத்தை காப்பாற்றுவோம் அப்படின்னு அந்த கிருபை வெளிப்படுத்துறாரு. பார்த்தீங்களா? எல்லாரும் அழியும் போது அவன் குடும்பம் அழியாமல் இருக்குதுல்ல, அதுதான் கர்த்தருடைய ஒரு கிருபை. பாருங்க, இப்படிப்பட்ட கிருபை நம்ம வாழ்க்கையில் வெளிப்படணும்னா நம்ம நன்மை செய்யும் போது எல்லா இடத்திலும் கிருபையும் தயவும் இரக்கமும் நமக்கு உண்டாகும். பாருங்க, கிருபையும் தயவும் இரக்கமும் உண்டாகும். யார் நமக்கு அதாவது நன்மை செய்கிற குணம் இருக்குதோ அவங்களுக்கு ஆண்டவர் எல்லா இடத்திலும் கிருபையை கொடுக்கிறவராய், கிருபை பாராட்டுகிறவராய் கர்த்தர் வெளிப்படுவார். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. யோசேப்புடைய வாழ்க்கையில் யோசேப்பை விலைக்கு விற்று போட்ட, அதாவது அந்த சகோதரர்கள் அவனை தேடி போன பிறகு கூட அவங்கள நேசித்து அவங்கள ஆதரித்தான். ஆனால் அந்த மனுஷனுக்கு வாழ்க்கையில் தான் கிருபை வெளிப்படுத்தினார். குறிப்பாக நீங்கள் ஆதியாகமம் 39 அதிகாரத்திலேயே கிருபையை கர்த்தர் வெளிப்படுத்திட்டார். ஆனால் ஆதியாகமம் 41 அதிகாரத்துக்கு பிறகு தான் சகோதரர்கள் தேடி போகிறாங்க, இவனுக்கு விரோதமாக எழும்பினவங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க, தெரியுது ஆண்டவருக்கு யோசிப்பும் குணத்தை பற்றி. இவன் தனக்கு விரோதமாக எழும்பினவங்களுக்கே தயவு பாராட்டுவான், அவங்கள நேசிப்பான், அவங்கள போஷிப்பான். அதனால தான் முன்கூட்டியே அவருடைய கிருபையை சிறைச்சாலை தலைவனிடத்தில் வெளிப்படுத்துகிறாரு, ஜெயிலுக்கு போகும்போது அங்கே கூட வெளிப்படுத்துகிறாரு. தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் நன்மை செய்கிற குணம், இரக்க குணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவர் கிருபை வெளிப்படுத்துவார். அது மட்டும் இல்லை, சத்தியத்தை வெளிப்படுத்துவார். அப்படின்னா நன்மை செய்கிற குணம் இருக்கிறவங்கள சத்தியத்தின் பாதையிலே நடத்துவார், நேர்மையின் பாதையில் நடத்துவார், வசனத்தின் பாதையிலே நடத்துவார். நன்மை செய்கிற குணம் இல்லாதவங்க எப்படி சத்தியத்தில் நடப்பாங்க? எப்படி வேத வசனத்துக்குள்ளே வருவாங்க? ஏன் இன்னைக்கு சபைகளில் அதுவும் ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்குற இடத்தில் ஜனங்கள் நிலை நிற்கிறதில்லை தெரியுமா? அவங்களால சத்தியத்துக்குள்ளே நடக்க முடியலை. சத்திய வசனத்தை கேட்டு அதன்படி வாழ அவங்களால முடியலை. அதனால விலகி போயிடுவாங்க. ஆனால் நன்மைக்கும் சத்தியத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது பாருங்க. நன்மை செய்கிற குணத்திற்கும் சத்திய வசனத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு பாருங்க. நன்மை செய்கிறதுக்கான குணம் உள்ளவங்க வசனத்தை கேட்பாங்க, அதுக்கு கீழ்ப்படிவாங்க, அதன்படி வாழ்வாங்க. அப்படின்னா
நன்மை செய்கிற குணம் இருக்கும்போது கர்த்தருடைய கிருபையும் சத்தியமும் நமக்கு கிடைக்கிறது, வெளிப்படும் என்பதை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். நான்காவதாக வாசிக்கும் பொழுது, நன்மை செய்யும் பொழுது நமக்கு கிடைக்கிற காரியங்கள் என்ன? யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 29வது வசனம். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். பாருங்க, மரித்தவர்கள் எழுந்திருக்கிறார்களாம். பாருங்க, இந்த பூமியில நன்மை செய்கிறவர்கள் ஜீவனை அடையும்படிக்கு எழுந்திருக்கிறார்கள், தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படிக்கு எழுந்திருக்கிறார்கள். மரித்தோர்கள் எழுந்திருக்கிறார்கள் அப்படின்னா, நன்மை செய்திருந்தா அவங்க நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்காக அவர்கள் போகிறார்கள். தீமை செய்திருந்தா அவர்கள் நரகத்திற்கு பங்காளிகளாக மாறுகிறார்கள். பார்த்தீங்களா, நன்மை எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொண்டு வருது. இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் தானே நாம் வாழப்போகிறோம். வாழ்க்கை குறித்து யோசித்து பார்க்குறீங்களா? நம்முடைய கண்களுக்கு முன்பாக எத்தனை மரணங்கள் நடக்கிறது, நாம் எத்தனை மரண வீடுகளுக்கு நாம் சென்று இருக்கிறோம். எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள் மரித்திருக்கிறார்கள், எவ்வளோ செல்வந்தர்கள் மரித்திருக்கிறார்கள், எவ்வளோ சிறு வயது மரணங்களை பார்த்திருக்கிறோம், வாலிப வயது மரணங்களை பார்த்திருக்கிறோம், எவ்வளோ பலவான்களுடைய மரணத்தை பார்த்திருக்கிறோம், எவ்வளோ படித்தவர்களுடைய மரணத்தை பார்த்திருக்கிறோம். அந்த மரணத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு நாள் மரணம் வரும் என்கிற எண்ணம் நமக்கு உருவாகுதா? நமக்கு அந்த எண்ணம் அநேகருக்கு வரல. பார்த்தீங்களா, ஏதோ இந்த பூமியில் நம்ம ஒரு பல 1000 வருஷங்கள் வாழப்போகிறத போல, மரணமே இல்லாமல் இந்த பூமி தான் நமக்கு நிரந்தரம், இங்கே தான் இருக்க போகிற மாதிரி நம்ம யோசிக்கிறோமே. அந்த யோசனை நமக்கு அவசியம்தானா? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மரணத்தை குறித்து. ஆனால் ஒன்று, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குதுல்ல, அதை பற்றி யோசிக்கிறோமா? மரித்து எழுந்திருந்த பிறகு, உயிர்த்தெழுந்த பிறகு நியாய தீர்ப்பில் நமக்கு நித்திய ஜீவன் வேணுமே, பரலோகம் நமக்கு வேணுமே. அதனால் இந்த பூமியில் பாவத்தை விட்டு மனம் திரும்பி நன்மை செய்கிறவங்கள இருக்குன்னு என்ன யாருக்காவது வருதா? ஒரு பயம் இருக்குதா? அந்த மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை குறித்து ஒரு சிந்தனை இருக்க நிறைய பேருக்கு இல்லையே. ஏன் ஆண்டவர் ஐஸ்வர்யவான் லாசருடைய அந்த சம்பவத்தில் கூட அழகாக பேசினார்ல, அழகாக அந்த ஓமையில் சொல்லியிருக்கிறார்ல. ஐஸ்வர்யவான் மரித்த பிறகு அவன் ஆபிரகாமை பார்த்து மன்றாடுறான்ல, பாதாளத்தில் வேதனைப்படும் போது, எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, இங்கிருந்து யாரையாவது ஒருவரை அனுப்பி இப்படி வேதனை உள்ள ஒரு இடம் இருக்கிறது என்று என் சகோதரர்களுக்கு அறிவிக்க முடியுமா அப்படின்னு அவன் கேட்குறான். பார்த்தீங்களா? அப்படின்னு அந்த பாதாளத்தில் அவன் எவ்வளவு வேதனை அனுபவிக்கிறான். கொஞ்சம் சற்று யோசித்து பாருங்க, சற்று சிந்தித்து பாருங்க. அவனுடைய பாரம் என்ன? இந்த பூமியில் இருக்கிற 5 சகோதரர்களும் நான் வந்திருக்கிற, நாம் பாடுகளை அனுபவிக்கிற, வேதனை அனுபவிக்கிற இந்த இடத்து வரக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் அவனுக்கு உருவாக்கப்பட்டதில்லை. இந்த சம்பவம் எதுக்கு எழுதப்பட்டிருக்கிறது? பூமியில் உயிரோடு இருக்கிற நமக்காகத்தானே. ஏன் நாம் சத்திய சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பக்கூடாது? ஏன் பாவத்தை விட்டு மனம் திரும்பக்கூடாது? ஏன் பரிசுத்தமாய் வாழக்கூடாது? ஏன் இந்த பூமியிலே நம்ம பரிசுத்தமாய் வாழ்ந்து, நீதியாய் வாழ்ந்து, நன்மை செய்து நம்முடைய சந்ததிக்கும் ஆசீர்வாதத்தை தேடலாமே? மரணத்துக்கு பிறகு நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரிக்கலாமே? இவ்வளவு சத்தியங்களை கேட்டும் இன்னும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்காமல் இருக்கிறீர்களா? ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறீர்களா? இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள், நான் எழுந்திருந்து நித்திய ஜீவனுக்குள் போவேன், அதற்காகவே நான் எழுந்திருப்பேன்கிற நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்களேன். நான் எழுந்திருந்து நரகத்துக்கு பங்காளியாய் நான் மாறிவிடக்கூடாது என்கிற ஒரு தீர்மானத்தோடு இன்றைக்கு அர்ப்பணிங்களேன். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் நடத்துவார். அப்போ நன்மை செய்தால் பரலோக வாழ்க்கை, நித்திய ஜீவன் நமக்கு உண்டு. 5வதாக ரோமர் 2வது அதிகாரம் 10வது வசனம். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். நன்மை செய்கிறவர்களுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். அவங்க யூதராக இருக்கலாம், கிரேக்கராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, நன்மை செய்தால் மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகுமா? அப்படின்னா கனம் உண்டாகும். இந்த பூமியில் யாருக்கு அதிகமான கனம் கிடைக்குது தெரியுமா? யாருக்கு முதலிடம் தெரியுமா?
நன்மை செய்கிறவங்களுக்கு தான். நீங்கள் இந்த பூமியில் வாழுகிறதுல தீமை செய்கிறவங்களையும் நன்மை செய்கிறவங்களையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, நன்மை செய்கிறவங்களுக்கு தான் பேரும் புகழும் அதிகமாக இருக்குது. அது நீங்கள் மறந்துடக்கூடாது. அவங்கள தான் முக்கியமான இடங்களில் கனப்படுத்துவாங்க. அவங்களுக்கு ஜனங்கள் பப்ளிக்கில் கனப்படுத்துறது ஒரு பக்கம், அநேகருடைய வாயினால் அவங்கள அறிக்கை பண்ணுவாங்க. சமுதாயத்தில் அவங்களுக்குன்னு ஒரு கனம் வச்சுருப்பாங்க, கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. குடும்பத்தில் கூட கணவன் மனைவி பிள்ளைகள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இந்த உறவுகளுக்குள்ளே நம்ம வாழுகிறோம். நம்ம அந்த உறவுகளுக்குள்ளே வாழும்போது கூட நேர்மையாக நீதியாக நல்லது செய்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நம்ம வாழ்ந்தேன்னா நமக்குன்னு ஒரு கனை இருக்கும். இங்கே வாழ்ந்து பாருங்கள், கண்டிப்பாக ஒரு கனை இருக்கும். குடிகாரனா, ரவுடியா, ஏமாற்றுக்காரனா, மனம் போன போக்கில் வாழ்கிறவனா, மற்றவங்கள மதிக்காதவங்களா, துரோகம் செய்கிறவங்களா நம்ம இருந்தேன்னா நமக்குள்ள கனத்தை நமக்கு வச்சிருக்க மாட்டாங்க. புரிந்து கொண்டீர்களா? நம்ம கனம் எப்போ உண்டாகுது? மற்றவர்கள் எப்போ கனப்படுத்துகிறாங்க? நம்ம நன்மை செய்யும்போது. கொர்நேலி வீட்டுக்கு பேதுரு போன பொழுது அந்த கொர்நேலி எவ்வளவாய் பேதுருவை கனப்படுத்தினார் தெரியுமா? வீட்டுக்கு போகும்போது முன்னால் போய் காலில் விழுந்து வணங்குறார். காலில் விழுந்து வணங்குறார். ஒரு மரியாதை எவ்வளோ அழகாக செலுத்துறாரு. ஒரு ஊழியக்காரர் தானே பேதுரு, மீன் பிடித்து கொண்டு வந்த மனுஷன் தானே, படிப்பறிவு உள்ள மனுஷனா. கர்த்தர் அவரை சந்தித்து ரட்சித்து அபிஷேகித்து வரங்களை கொடுத்து ஊழியத்தில் பயன்படுத்துகிறாரு. அந்த மனுஷனை உலக பிரகாரமாக ஒரு பெரிய பதவியில் பட்டாளத்தில் மிலிட்டரியில் ஆஃபீஸராக இருக்கிற ஒரு மனுஷன் காலில் வந்து விழுந்து கனப்படுத்துகிறான்னா யோசித்து பாருங்களேன். அந்த மனுஷனுடைய வருகைக்காக வீட்டில் எல்லாரும் காத்திருந்தாங்களாம். யோசித்து பாருங்க. ஏன்? பேதுரு ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு, ஆண்டவருக்குள் வந்த பிறகு தேவனுக்காக வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, நன்மை செய்கிற ஒரு வாழ்க்கை, வியாதியை சுகமாக்குவது, பிசாசை துரத்துவது, உபதேசிப்பது, இதுதான் அவருக்கு கனத்தை உண்டாக்கினது. சரியா? அதனால நன்மை செய்தால் கண்டிப்பாக கனம் உண்டாகும். உங்களை மற்றவங்க கனப்படுத்தணும், சமுதாயத்தில் உங்களுக்கு நல்ல பேர் வேணும், 4 பேர் மத்தியில் உங்களுக்கு ஒரு மதிப்பு வேணும்னா நன்மை செய்ய ஆரம்பிங்க. கண்டிப்பாக செய்யுங்க. தீமை செய்வதை நிறுத்திடுங்க. கடைசியாக ரோமர் 13வது அதிகாரம் 3வது வசனம். மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரிகளுக்கு அல்ல துர்க்கிரிகளுக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். இந்த வசனத்துல 2 காரியம் இருக்குது. நன்மை செய்தா அதிகாரத்துக்கு பயப்பட வேண்டாம், நன்மை செய்தா புகழ்ச்சியும் உண்டாகும். அதிகாரிகள் நற்கிரிகளுக்கு இல்லை துர்க்கிரிகளுக்கு பயங்கரமாக இருக்கு. இந்த பூமியில் அதிகாரத்தில் இருக்கிறவங்க நிறைய இருக்காங்க, அதிகாரிகள் இருக்காங்க. நம்ம இந்த பூமியில் வாழும்போது சில அதிகாரம் செலுத்துகிற அதிகாரிகளை அரசாங்கம் நியமித்து இருக்குது. எல்லாரும் அவங்களுடைய சில காரியங்கள் நமக்கு தேவைப்படும். அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அரசாங்கத்துடைய சட்ட திட்டங்களை நிறைவேற்றுகிறவர்கள். அந்த அதிகாரிகளுக்கு நம்ம பயப்படாமல் நம்ம இந்த பூமியில் வாழணும்னா நன்மை செய்யணுமா? அழகான வசனம். நம்ம நன்மை செய்த அப்படின்னு தீமை செய்யாமல் வாழ்ந்தால் பயப்படலாம். இப்போ அதாவது போலீஸ் வரும்போது திருடனாக இருந்தால் ஓட வேண்டியதான், திருடன் இல்லைன்னா ஓட வேண்டிய அவசியம் இல்லை. விசாரித்தாலும் அவன் நேர்மையானவன், திருட்டு தொழிலில் இல்லைன்னா அவன் நிற்பான். ஆனால் திருடன் நிற்க மாட்டான், மறைஞ்சிடுவான். அவனுக்கு தெரியும் போலீஸ் வந்தால் மாட்டுவோம், விசாரித்தா மாட்டுவோம் அப்படிங்கிறது அவன் புரிஞ்சு எஸ்கேப் ஆயிடுவான், நிற்க முடியாது. அதுதான் அதே போல தான் இந்த பூமியில் நிறைய அதிகாரங்கள் இருக்குது, அதிகாரத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, பல டிபார்ட்மெண்ட் இருக்குது. நம்ம பயப்படாமல் போகணுன்னா நம்ம தீமை செய்யாமல் நன்மை செய்தால் சில பிரச்சனைகள் போராட்டம் வரலாம், நெருக்கம் வரலாம், முடிவில் நமக்கு சம்பூர்ணமான மேன்மை தான் உண்டாகும்.
அது மட்டுமல்ல, புகழ்ச்சி உண்டாகுமா? புகழ்ச்சி உண்டாகுமா? நன்மை செய்களாக இருந்தால் அதிகாரத்துக்கு பயப்படாமல் நம்ம வாழ முடியும் ஒரு பக்கம். மற்றபடி நமக்கு புகழ்ச்சி என்றால் நான் முதல்ல சொன்ன கனம், பேரும் புகழும் நமக்கு உண்டாகுமா? இன்றைக்கு ஆண்டோடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாய் நன்மை செய்வதற்கு நீங்கள் இந்த நேரத்தில் அர்ப்பணிங்க. 6 காரியங்களை நாம் பார்த்தோம். நன்மை செய்யும் பொழுது மேன்மை வரும், நன்மை செய்யும் பொழுது நன்மை வரும், நன்மை செய்யும்போது கிருபையும் சத்தியமும் நமக்கு நேராய் கடந்து வரும், நன்மை செய்யும்போது ஜீவனை அடையும்படிக்கு நாம் எழுந்திருப்போம், நன்மை செய்யும் பொழுது கனமும் மகிமையும் சமாதானமும் நமக்கு உண்டாகிறது, நன்மை செய்யும் பொழுது அதிகாரத்துக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, புகழ்ச்சியும் கீர்த்தி நமக்கு உண்டாகுமா? அதனால இந்த இரவு தீமை செய்கிற குணமுள்ளவர்கள் அதை விட்டு விலகும்படிக்கு ஒப்பு கொடுங்க. நன்மை செய்வதற்கு அர்ப்பணிங்க. நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே மனப்பூர்வமாய் அர்ப்பணிப்போம். நன்றி அப்பா. தீமையை விட்டு விலகி நன்மை செய், அப்பொழுது நீ நிலைத்திருப்பாய். நீ நிலைத்திருப்பாய். சிலர் நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த நன்மைக்கு பதிலாக உங்களுக்கு நான் நன்மையை செய்வேன். நீங்கள் செய்கிற நன்மைக்கு தக்கதாக உங்களுக்கு நான் நன்மையை செய்வேன். நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு குடும்பத்தில் நீங்கள் அநேகருக்கு நன்மை செய்தவங்க, நிறைய பாடுகளையும் நீங்கள் அனுபவிச்சிங்க. ஒரு காலத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, யாருக்கும் தீங்கு செய்யாமல் நீங்கள் மற்றவங்களுக்கு நன்மை செய்ததுனால உங்களுடைய சந்ததிகளை நான் ஆசீர்வதித்திருக்கிறேன். உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பங்களை நான் விசேஷத்தை வண்ணமாக வச்சிருக்கிறேன். உங்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளோ நன்மைகள் நடந்திருக்குது, எவ்வளோ அதிசயமான காரியங்களை செய்திருக்கிறேன். அவங்களுக்காக நன்மைக்கான எத்தனை வாசலை நான் திறந்தேன். இன்னாருடைய பிள்ளைகளாக இப்போ இப்படி இருக்காங்க, இவ்வளோ வளர்ந்துருக்காங்க, உயர்ந்திருக்காங்க அப்படின்னு மற்றவங்க ஆச்சரியத்தோடு கேட்கும் அளவுக்கு உங்கள் திராணியை தாண்டி உங்கள் பிள்ளைகளுக்கு அனுகூலமான கதவுகளை திறந்து நான் ஆசீர்வதிச்சிருக்கேன். அது காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் ஏழ்மையில் இருந்தும், பெரிய வசதி வாய்ப்பு இல்லாமல் இருந்தும், உங்களால் முடிந்த அளவுக்கு கஷ்டப்படுகிற, வேதனைப்படுகிற மக்களுக்கு செய்த நன்மையின் விளைவு உங்கள் சந்ததிகளுக்கு வந்திருக்கிறது என்று ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார். ஒரு சகோதரன் இன்றைக்கு முதலாக செய்தியை கேட்டீங்க. உங்களுக்குள் ஒரு எண்ணம் இருதயத்தில் தோன்றினது, உண்மையிலே நான் நன்மை செய்கிற குணம் இல்லாதானே இருக்கிறேன், ஏன் இனி நன்மை செய்யக்கூடாது அப்படின்னு உங்கள் உள்ளத்தில் ஒரு எண்ணம் உருவாக்கப்பட்டு நீங்கள் இப்போ உங்களை அர்ப்பணிச்சிங்க. இனி நான் தீமை செய்கிறவன் அல்ல, என்னால் முடிந்த நன்மை நான் செய்ய ஆரம்பிப்பேன். இன்று இரவிலேயே என்னை அர்ப்பணிக்கிறேன்னு ஒப்பு கொடுத்துருக்கீங்க. உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்க போகிறார். உங்களோடு இருந்து பெரிய காரியத்தை செய்ய போகிறார். உங்களை பேரும் புகழுமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். அதிசயங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நன்றி ஆண்டவரே, உம்முடைய விலையேற பெற்ற பிரசன்னத்துக்காக நன்றி. இந்த இரவில் உம்முடைய வார்த்தையை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் தீமை செய்யாதவர்களாய் இருந்து நன்மை செய்து இந்த பூமியிலே நிலைத்திருக்கவும், எதிர்காலத்தில் மேன்மைகளை பெற்றுக்கொள்ளவும், இவருடைய சந்ததிகள் ஆஸ்வதிக்கப்படவும், இவர்கள் பரலோக வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளவும் நீர் கிருபை பாராட்டும். எங்கள் ஜெபத்தை கேட்டு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.